ஸோ நான் உங்கள் கங்காதரன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸோட கண்டினியூஷனை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா எல்ஹெச்எஸ்ஸையும் ஆர்ஹெச்எஸ்ஸையும் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். சி எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காது என்னதுங்க, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 0 0 0 1. அப்போ எஃப் ஆஃப் ஒய்னா என்னென்னா ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வருங்க, காஸ் எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் 0 சைன் ஒய் காஸ் ஒய் 0 0 0 1. ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஒய் ரீப்ளேஸ் பண்ண நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஒய் கிடைக்கும். ஸோ இப்போ ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணணுங்க, மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், அது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் என்னதுங்க, காஸ் எக்ஸ் காஸ் ஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஒய் அப்படி என்னதுங்க, மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். அப்புறம் ப்ளஸ் 0 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 தான் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் காஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஒய்னா என்னதுங்க, மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய். ஆப்வியஸாக 0 இன்ட்டு 0 வந்து 0 தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் காஸ் எக்ஸ் இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 1 அகெயின் இட் இஸ் 0. அடுத்து பாருங்க செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் sin x into cos y என்னதுங்க, sin x cos y. cos x into sin y வந்து என்னதுங்க, plus cos x sin y. திரும்ப 0 into 0 0. திரும்ப செகண்ட் ரோ செகண்ட் காலம் sin x into minus sin y minus sin x sin y. cos x into cos y plus cos x cos y. Again 0 into 0 0. இப்போ பாருங்க தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 0 into cos y 0 0 இது என்னதுங்க 0. அப்போ என்டையர்லி 0. அதே மாதிரி இங்கே என்ன வருங்க 0 0 0. அப்போ இதுவும் 0. தேர்ட் ரோ தேர்ட் காலம் 0 0 1 into 1 என்ன வந்துருங்க 1 வந்துடும். ஸோ here the matrix extends like this. ஸோ ஃபைனலாக இங்கே பாருங்க இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா cos x cos y minus sin x sin y. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், cos of x plus y ன்னு எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய் அப்படின்னா இதில் மைனஸை நான் காமனாக வெளில எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸை நான் காமனாக வெளில எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து எப்படி மாறும்னா சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். அந்த லாஜிக்கில் ஐ கேன் ஏபிள் டு ரைட் மைனஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஆப்வியஸ்லி அங்கே 0 இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது sin x cos y plus cos x sin y. இதுவும் ஃபர்தராக என்னவா மாறுங்க sin of x plus y. அதே மாதிரி மைனஸ் sin x sin y plus cos x cos y. திரும்ப இதையும் cos of x plus y. ஃபர்தராக அங்கே 0 தான் இருக்குது. இங்கேயும் 0 0 1 0 0 1. சி இப்போ இதுதான் நம்மளோட f of x into f of y. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் கம்பேர் பண்ணுங்க எஃப் ஆஃப் எக்ஸோட, சரிங்களா. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்ற இடத்துக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அவங்களும் என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆப்வியஸாக ப்ரூவ் பண்ணிட்டோங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரிக்கியஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6i இஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் என்ன, ஏவை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுவேன். 2 0 1 2 1 3 1 minus 1 0. அதே மாதிரி 2 0 1 2 1 3 1 minus 1 0. அப்போ ஆப்வியஸாக அதே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 2s are 4 plus 0 into 2 0 plus 1 1s are 1. First row second column 2 into 0 0 plus 0 into 1 0 plus 1 into minus 1 minus 1. First row third column 2 into 1
2 plus 0 into 3 0 plus 1 into 0 0. அதே மாதிரி பாருங்க second row first column அப்ப 2 into 2 4 plus 1 into 2 2 plus 3 into 1 3. அதே மாதிரி second row second column 2 into 0 0 plus 1 into 1 1 plus 3 into minus 1 minus 3. Second row third column 2 into 1 2 plus 1 into 3 3 plus 3 into 0 0. Again third row first column 1 into 2 2 minus 1 into 2 minus 2 plus 0 into 1 0. Third row second column 1 into 0 0 minus 1 into 1 minus 1 plus 0 into minus 1 plus 0. Third row third column 1 into 1 1 minus 1 into 3 minus 3 plus 0 into 0 plus 0. So obviously அப்ப a square ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படினா 4 plus 1 5 இது வந்து minus 1 இது வந்து என்னதுங்க 2. அதே மாதிரி 4 plus 2 6 6 plus 3 9. அதே மாதிரி plus 1 minus 3 எவ்வளவுங்க minus 2. 2 plus 3 என்னதுங்க 5. 2 minus 2 it is 0. இது வந்து minus 1 again 1 minus 3 is minus 2. இப்போ நம்ம a square கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் minus 5a. இப்போ minus 5a என்னன்னு கேட்டிங்கன்னா just a குள்ள minus 5 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னதுங்க minus 5 into 2 என்னதுங்க minus 10 0 minus 5 அதுக்கு அடுத்து minus 10 minus 5 minus 15 minus 5 plus 5 and 0. அப்போ minus 5 a குள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க 6i ஐனா என்னதுங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ 6i ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 6 into identity matrix அப்படின்னா என்னதுங்க 6 0 0 0 6 0 0 0 6. இப்போ அவங்க ஃபர்தராக என்ன பண்ண சொல்லியிருக்காங்கப்பா a ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 6i. அப்போ இந்த எல்லா ஈக்குவேஷனும் let it be equation number 1 let it be equation number 2 let it be equation number 3. இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணுங்க ஆட் பண்ணால் போதும். அப்போ ஆட் பண்ணுங்க you will get the answer. அப்போ 5 minus 10 எவ்வளோங்க minus 5 minus 5 plus 6 வந்து எவ்வளோங்க plus 1. next minus 1 plus 0 minus 1 minus 1 plus 0 minus 1 itself. 2 minus 5 sorry 2 minus 5 வந்து நம்மளுக்கு என்ன வருங்க minus 3 minus 3 plus 0 minus 3. 9 minus 10 எவ்வளோங்க minus 1 minus 1 plus 0 minus 1. minus 2 minus 5 எவ்வளோங்க minus 7 minus 7 plus 6 வந்து எவ்வளோங்க plus minus 7 plus 6 வந்து எவ்வளோங்க plus sorry minus 1 it is minus 1. see minus 2 minus 5 minus 7 minus 7 plus 6 is minus 1. next 5 minus 15 எவ்வளோங்க minus 10 plus 0 minus 10 itself. 0 minus 5 minus 5 plus 0 minus 5. next minus 1 plus 5 எவ்வளோங்க plus 4 plus 4 plus 0 plus 4 itself. again minus 2 plus 0 minus 2 minus 2 plus 6 வந்து எவ்வளோங்க plus 4. ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேக்ஸிமம் சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்குமே கொஞ்சம் அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள் ஏவோட வேல்யூ 102 021 and 203 சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் a cube minus 6a square plus 7a plus 2i ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க 0க்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் சம்மா போட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ போன கொஸ்டினில் போட்டோம்ல ஏ ஸ்கொயர் லாஜிக் அதே மாதிரி இங்கே ஏ கியூப். அப்போ ஏ கியூப் கண்டுபிடிச்சு minus 6a ஸ்கொயர் கண்டுபிடிங்க. ஃபர்தராக 7a கண்டுபிடிங்க 2i கண்டுபிடிங்க. எல்லா ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணுங்க ஆட் பண்ணால் உங்களுக்கு அது 0 அதாவது நல் மேட்ரிக்ஸாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A trust fund has rupees 30,000 that must be invested in two different types of bonds. First bond வந்து 5% rate of interest pay பண்ணுது. Second bond வந்து 7% rate of interest pay பண்ணுறாங்க. Using matrix multiplication, determine how to divide rupees 30,000 among the two types of bonds.
ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 1800 சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆனுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2000 சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1800க்கு எப்படி போடலான்றது பார்ப்போம். சரி, நல்லா கவனிங்க. பேசிக்காக 30,000 ருபீஸ் இருக்குங்க. சரிங்களா? இந்த 30,000 ருபீஸை அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட பாண்டில் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு பாண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, 30,000 மைனஸ் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற பாண்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5%. அப்போ 30,000 மைனஸ் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்க, 7% சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 5%னா 5/100 எழுதலாங்க. சாரி, 5%னா அது எப்படி எழுதலாங்க, 7/100 எழுதலாம். அதே மாதிரி 7%னா எப்படி எழுதலாங்க, 7/100. ஸோ இதை வந்து ஒரு 1/2 மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எக்ஸ் அண்ட் 30,000 மைனஸ் எக்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னு பாருங்கள். இதை எக்ஸ், ஏன்னா 5%க்கு எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 7%க்கு 30,000 மைனஸ் எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் மேட்ரிக்ஸ். இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ண இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 1800க்கு ஈக்குவல். இப்போ 5/100 இன்டூ எக்ஸ்னா எவ்வளோங்க, 5x/100 ப்ளஸ் 7/100 இன்டூ 30,000 மைனஸ் எக்ஸ். இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கப்பா, 1800க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் படி. அப்போ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 5x/100 ப்ளஸ் 7 3s எவ்வளோங்க, 21. இப்போ 4 zeros டிவைடட் பை 100 ப்ளஸ் 7/100 இன்டூ மைனஸ் எக்ஸ்னா மைனஸ் 7x/100 இஸ் ஈக்குவல் டு 1800. அப்போ 5x/100 மைனஸ் 7x/100னா எவ்வளோங்க, மைனஸ் 2x/100. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2100 அது இந்த பக்கம் போகும்போது மைனஸில் போகும். அப்போ மைனஸ் 300ன்னு மாறும். அப்போ இது என்ன ஆகுங்க, 1 2 is to 15 2s are 30. அப்போ எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலுங்க, 15,000க்கு ஈக்குவல். எக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 15,000க்கு ஈக்குவல். இதில் நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, நான் 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த அமௌண்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், 15,000 ருபீஸ். இப்போ ஆப்வியஸாக 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், 30,000 மைனஸ் எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ எவ்வளோ ரூபா, திரும்ப 30,000 மைனஸ் 15,000 ரிமைன்ஸ் 15,000 itself. ஓகேங்களா? ஸோ இதே லாஜிக், இதே ஈக்குவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2000 ருபீஸ்க்கு சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை டைப் பண்ணுங்க. ஓகேங்களா?